ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தூத்துக்குடியில் ரொம்ப சேட்டை பண்ணேன்னு எங்கள் அம்மா இங்கே பனங்குடிக்கு அனுப்பியிருக்காங்க. எங்கள் பாப்பாவை மட்டும் தூத்துக்குடியில் வச்சுருக்கோம். நான் பனங்குடிக்கு போயிட்டுருக்கேன். எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவையும் பஸ்ஸில் ஏற்றுறதுக்கு பைக்கில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. தாத்தா டாட்டா தாத்தா, நான் எங்கள் அப்பா கூட பனங்குடிக்கு போகிறேன். பாய். ஏறி 5 நிமிஷத்தில் நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் சீட்டில் உட்காந்து தூங்கினேன். அப்புறம் எங்கள் அப்பா மடியில் படுத்து கொஞ்ச நேரம் தூங்கினேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எங்கள் அப்பாவை கெட்டி பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். என்னடா பஸ்ஸு நின்றுட்டுருக்குன்னு எழுந்திரிச்சு பார்த்தா அதுக்குள்ளே திருநெல்வேலியே வந்துடு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நானும் எங்கள் அப்பா திருநெல்வேலியில் இறங்கி பனங்குடி பஸ்ஸுக்காண்டி வெயிட்டிங் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு நேரம் கழிச்சு தான் பஸ் வந்துச்சு. அது வரைக்கும் எங்கள் அப்பா தூக்கி ஏற்றினாங்க. பனங்குடி பஸ்ஸில் ஏறினதும் கொஞ்ச நேரம் தான் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏறி நின்றுட்டே வந்துருந்தேன். ஒரு வேயாக பறக்க பார்த்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் பனங்குடிக்கு எப்படியும் நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். பார்த்திங்களா, எங்கள் வீட்டில் பெட்டில் நான் இப்படி தான் குதிச்சு விளாடுவேன். இதனால் நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன். 1 மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் பனங்குடிக்கு வரேன். அப்புறம் என்னுடைய எப்பவும் விளாடுற மாதிரி பேட் பால் எடுத்து விளாட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அப்பா பால் போட நான் பேட்டை அடிச்சுட்டே இருந்தேன். எங்கள் அப்பா பேட்டை அடிச்சது போது நீங்கள் காலை சரி ஃபுட்பால் மட்டும் விளாடுவோன்ட்டு பாலை போட்டுருந்தாங்க. நான் காலை வச்சு அடிச்சு விளாண்டுட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போவுமே பால் அடிக்கிறதுனால ஒரு ஸ்டெப்பு போட்டுட்டு தான் அடிப்பேன். எல்லோரும் பார்த்து கிண்டல் அடிப்பாங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு யாரெல்லாம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். எங்கள் அப்பா காவல் கிணறுல ஒரு பார்க்கு இணைப்பிட்டு இருந்திருக்காங்க. நான் ஜாலியாக விளாடுவேன்னு மேலே வரைக்கும் ஏறிட்டேன். டாப்பில் எடுத்து சரக்கு வந்துட்டு மேலே ஏறியாச்சு. ஏறி உட்காந்தோன்னே எங்கள் அப்பா என்னை தேடிக்கிட்டே நிற்காங்க. என்னடா என்ன ஜெயிச்சு நான் காணோன்னு. எப்பா நான் தான் வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 2 அண்ணன் எப்படி சறுக்கிருக்காங்கன்னு பாருங்கள். தலையில வந்திருப்பாங்க போல். இது அடுத்த சறுக்கு. இது 2 பேர் சேர்ந்து வர்றான் போல். ஆனால் நான் தனியாகவே வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படியே தொங்கிட்டே வரலான்னு பார்த்தா எங்கள் அப்பா வான்னு கூப்பிட்டே இருந்தாங்க. நம்ம காவலுக்கு நிறைய ஒரு சின்ன ஷூட்டிங் ஸ்பாட் இருந்துச்சு. அதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்தேன். அப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தது நல்லா எங்கள் பாட்டி சூடாக இட்லியை வச்சு வச்சுருந்தாங்க. அதை நானும் எங்கள் அப்பாவும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் தாத்தா மடியில் படுத்து அப்படியே நான் நல்லா தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே எங்கள் அப்பா ஆஃபீஸ் போயிட்டாங்க. அதனால நான் ஃபுல்லாக எங்கள் தாத்தா கூட தோட்டத்துக்கு போயிட்டேன். இப்போ ஈவினிங் வந்தது எங்கள் அப்பாவை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எஸ்ஏபிக்கு வந்திருக்கோம். இந்த எஸ்ஏபி ஹோட்டலே ஃப்ரெண்டில் பார்க் மாதிரி இருந்துச்சு. அந்த பார்க்கில் எங்கள் அப்பா என்னை விளையாட விட்டு எங்கள் அப்பா என்னை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த பார்க்கில் இருக்கிற எல்லா சைட்லேயும் ஏறிடணுன்ட்டு ஒரு முடிவில் ஏறிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஸ்லைடு. இதில் மொத்தம் 3 டிவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிவிஷனில் சறுக்கியாச்சு. அப்புறம் 3rd இதில் சறுக்கினேன். அப்புறம் 2nd ஒன்றையும் சறுக்கிட்டு எங்கள் அப்பாட்ட நம்ம இங்கே ஏதாவது சாப்பிடுவோம் அப்படின்னு அப்பாவை கையை பிடிச்சி கொடுத்தாங்க. இதுதான் இந்த எஸ்ஏபி ஹோட்டலோட ஓவரால் வியூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடிக்கடி இங்கே தான் ஏதாவது ஃபங்க்ஷனாக வந்து சாப்பிடலாம் வருவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபுட் எல்லாமே. அப்புறம் எங்கள் அப்பா எனக்கு சாண்ட்விச் வாங்கிட்டாங்க. சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வீடு கிளம்பிட்டோம். 2nd டே எங்கள் அம்மாவும் தராமல் அப்படியே நான் ஓடிட்டேன். 3rd டே எங்கள் அப்பா ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாங்க. வீட்டை நான் எப்படி இறக்கி வச்சுருக்கேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் பிளாண்ட் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். எங்கள் அப்பா எனக்கு நல்ல வெளியே கூட்டிகிட்டு போகாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. எங்கள் அப்பாவை எழுப்பிட்டு தான் எப்பா வாங்க நீ எங்கேயாவது பார்க் கூட்டிகிட்டு போங்கன்ட்டு. என்னை வெளியே எங்கேயாவது பார்க் கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கு ஏத்தாப்புல பார்க்லேயே வந்து பேட்டிங் பால்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி விளையாடுவோம் சும்மா விளையாண்டுருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேஸில் ஒரு பெரிய பார்க் வரப்போகுது. அநேகமாக நெக்ஸ்ட் டைம் வரக்குள்ளையும் வந்துடும் நினைக்கேன். இப்போவே இதுக்கு ஒர்க்கெல்லாம் நடந்துட்டுருக்கு. கொஞ்ச நேரம் இங்கேருந்து விளாண்டுட்டு அப்புறம் நான் எங்கள் அப்பா எங்கள் பாட்டி எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் எங்கள் பாட்டி எனக்கு சப்பாத்தி கிட்ட வச்சுருந்தாங்க. அதனால் சப்பாத்தியை நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தூங்க கிளம்பிட்டேன். இதை எங்கள் அம்மா ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ பெண்ணால் எந்த கடையிலேருந்து கிடைக்குன்னு ஆன்லைனில் தான் கிடைக்கும். அதை ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்காங்க. நான் அதை எடுத்து விளையாண்டுட்ருக்கேன். நல்லபடிக்கு எங்கள் அம்மா இல்லை. அம்மா இருந்தானா கண்டிப்பாக நான் கொடுத்துருக்க மாட்டாங்க கையில் விளையாட. கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்புறம் நானே எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு தூங்க கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ்,
நான் தூங்கும் போது எங்கள் அம்மாவை எனக்கு ஒரு மணிக்கெலாம் தாட்டிட்டு, அதனால் எங்கள் அப்பாட்ட ஒரே அழுக. நான் தூத்துக்குடி போயே ஆகணும். அதனால் எங்கள் அப்பா சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகும்போது இங்கே ஒரு கடையில் நாங்கள் டீ குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் தூத்துக்குடி கிளம்பியாச்சு. எங்கள் அப்பா இன்னைக்கு காரில் தான் கூட்டிகிட்டு போனாங்க, ஏன்னா நைட்டு பஸ்ஸெல்லாம் இருக்காதுல்ல. இங்கே வந்து பார்த்தா கரெக்டாக மணி 4 மணி. எங்கள் அம்மா பாட்டி தாத்தா எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா மொழியில் உட்காந்துருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ 3 டேஸ் மட்டும் எங்கள் அம்மாவை பார்க்காம இருந்துக்கிட்டேன் பணத்தில். அப்படியே தேடிட்டு இங்கே வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வாரில் சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.